எல்லா வீட்லயும் இருக்கிறதாக்கா. அவன் தான் நடுக்கு பயப்படுவான் பையன். பிள்ளையெல்லாம் அடிக்காத விட்டுற நீ. அந்த கண்டிப்பா வேணும். அவங்க அப்பா நானே சொன்னேன்ல, வீட்டில் இருக்கும்போது டவுன் 8:45 8:00 போது எல்லாம் அது கரெக்டாக வெளியே வந்துருக்கும். நான் இருந்தேன்னா அதுதான் நம்மகிட்ட அந்த பயம் இருக்கிறதுனா அவங்ககிட்ட பயம் இருக்கு. சத்தியா எடுத்துன்னு வீலிங்லாம் பண்ணுறேன். உங்கள் பைப் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை வேணா இறங்கி பாரு சார். பைப் உடஞ்சா பிரச்சனை இல்லை இல்லை, பைப் இருந்தால் உடஞ்சா பிரச்சனை இல்லை இல்லை. பைப்பு அது பிள்ளைத்த நீங்கள் தான் கேட்கணும். அதான் நீங்கள் தான் கேட்கணும். ஒன்றும் சிக்கியில் இறங்கி பாரு. பைப்பில் ஏறமா ஏறாத சும்மா பார்த்துட்டு டோர் திறந்து பாட்டு நான் பார்த்துக்கிறேன். போய் இறங்கி பார்த்துட்டு வா. டோர் திறமா தாங்க, டோர் திற. ஒன்றும் பிரச்சனை திற. இங்கே யார் வந்தாலும் நான் பேசிக்கிறேன். நீ டோர் திற. அந்த பைப் பாரு. இன்னும் கொஞ்சம் போனால் ஏறிடுமா ஏறாதா? இப்போ வண்டி மூவ் பண்ணும்போது எப்படி மூவ் பண்ணியிருக்கணும் சத்தியா? தாங்க ஃபஸ்ட்டு கீரில் தான் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நீ தான் ஏறினோடனே நம்ம அங்கேருந்து வரப்போ நீ வந்துட்டு நாங்களாம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நீ ஒரு 5 நிமிஷம் லேட்டாக இருந்தால் தான் நாங்கள் இன்னும் ப்ரெஷராக இருப்போம். சரியா? நீ வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டோம். வண்டியில் ஏறணும், ரிலாக்ஸ் ஆகிடணும். எங்கள் அம்மா வேறு ப்ரெஷர் பண்ணுது போங்கல்ல. வண்டி ஃபஸ்ட்டு கீர் போடு. உங்கள் அம்மா வேணா வண்டியில் ஏற்றிக்கலாமா? சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கீர் விட மாட்டாங்க. சரிங்க. ஃபுல்லாக லெஃப்ட்டு திருப்பு. ஃபுல்லாக லெஃப்ட்டு திருப்பு. ஃபுல்லாக லெஃப்ட்டு மொத்தமாக திரும்பிச்சா. கிளச்சிலேருந்து கால்வாசி பர்சன்டேஜ் 250 கிராம் தான். 260 வந்தாலும் அப்படி தான் போகும். 250 தான். அவ்வளோதான். இப்படி ஸ்டடி பண்ணு. மெதுவாக ஸ்டடி பண்ணு. அவங்களும் பாவம் தான். கால் எடுத்து சார் இருங்க போய்க்கிறோம். இந்த பிள்ளை ஓட்டி பழகிட்டு இருக்கு. காலை எடுத்துட்டு நிதானமாக இருக்கணும் சத்யா. ஜாலியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். வண்டியில் ஏறணும், டக்குன்னு பரபரப்பாக அந்த வேலை செய்கிறத விட நிறுத்தி ரிலாக்ஸாக அதை ஃபீல் பண்ணி அந்த வேலையை செய்யணும். போகலாம். செகண்ட் சத்யா போகலாம். வெயிட் பண்ணலாம். நிறுத்திக்கவே செய்யலாம், தப்பே கிடையாது. பிரேக் பிடிச்சி நிறுத்திக்கோ. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடு. ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணினா அது டிஸ்டர்பன்ஸ் பூரா கிளியர் ஆயிடுவாங்க. இப்போ அழகாக நீ இந்த கேப்பில் போகிறக்கு என்னமோ அதை பண்ணிடணும். பட் இங்கேருந்து நேராக போனேன்னா இந்த வண்டி இங்கே போய் இடிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி திருப்பணும் சத்தியா. பத்தலை, இப்படி திருப்பணும், மறுபடியும் இப்படி இழுக்கணும். அவ்வளோதான். ஃபுல்லாக அவ்வளோ திருப்பலையே, நான் காவாசி சேர்த்து திருப்பணும். அவ்வளோதான். பட் கை இப்படி எக்ஸ் போடக்கூடாது. இப்படி திருப்பி இப்படி லாக் ஆகக்கூடாது. ஸ்டடி பண்ணிவிட்டு எக்ஸலேட். இந்த வண்டியை விட்டு வெளியே வரணும். அவர் துணி தூக்கிட்டு போகிறாரு, அவரை விட்டு வெளியே வரணும். அவ்வளோதான். இப்போ உள்ளே வந்துடலாம். டக்குன்னு உள்ளே நம்ம ரோட்டுக்குள்ள வந்துடலாம். அப்புறம் எப்படி திருப்பதுன்னு தெரியல. எப்படின்னா இந்த கையை போய் எடுத்துடணும். ரைட்டில் திருப்பு. இப்போ கையை எடுத்தியா எடுக்கலையா? கையை எடுத்து இல்லை, அதெல்லாம் எடுத்து போகலாம். மெதுவாக நம்ம ரோடு திருப்பிக்கலாம். இப்போ எப்படி சத்தியா கை நான் சொல்லி எடுக்கிறேன், நீ எடுக்கிறேன் சத்தியா. அது ஆட்டோமேட்டிக்காக சின்ன சென்ஸ் அது உங்களுக்கு தான் வேலை செய்யணும். அது முதற்கொண்டு பர்டிகுலராக நான் சொல்லி கொடுத்தோம்னா அப்புறம் நான் வண்டி ஓட்டுற மாதிரி ஆகிடும். போகலாம். மெதுவாக எடுத்துருக்கணும். எடுக்கக்கூடாது. மெதுவாக எடுக்கணும். போகலாம். கால் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம். பட்டு நீ செருப்பு போட்ட மாதிரி கிளச்சை பிடிக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? அந்த 5 விரலில் பிடிக்கணும். அவ்வளோதான். அப்படி தான் பிடிக்கணும். செருப்பு போட்ட மாதிரி மொத்தமாக போட்டேன்னா நீ காலில் என்ன செருப்பு போட்டிங்கன்னா உனக்கு தெரியாது. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோ. சொல்கிற கான்செப்ட் புரியுதா உனக்கு? போகலாம். அப்படி ஃபுல்லாக கிளச்சு. இதுக்கிடையில் ஹாரன் அடிச்சிருக்கணும். திருப்பிக்கலாம். அப்படி கால்வாசி கால் அடிச்சுன்னா போகும். கால்வாசி நம்ம ரோடு ஸ்டடி பண்ணிக்கலாம். போகலாம். நேரம் போகலாம்.
பட் இப்போ கீர் என்ன பண்ணிருக்கோம் சத்யா, இப்போ நம்ம செகண்டில் தான் போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ. கார் நடிக்கணும் அவருக்கு. அப்படி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். 4 ரோடு வருது, ஸ்பீடு பிரேக் வருது, நம்ம தான் ஸ்லோ பண்ணணும். நல்லா வருதா? அப்படியும் பிரேக்கை விட்டுடுறோம். கிளச்சிலேருந்து கால்வாசி போகுதான். அப்படி இப்போ ஃபுல்லாக காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டு. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. 4 ரோடு வருது, நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்கும். இங்கே ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும் சத்யா. ஏன் எடுத்தீங்க அவ்வளோ அவசரமாக? நம்ம அங்கே போய் நிறுத்தணும். நம்ம இங்கே போய் இன்னும் கொஞ்சம் முன்னால் போகணும், நிறுத்தணும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு தான் மூவ் பண்ணணும். என்ன ரீசன்னா, நம்ம இங்கேருந்து வெளியே வரோம். இது மெயின் ரோடு. அவங்க தான் ஸ்பீடாக போகிறக்கு உரிமை இருக்குது. நம்ம ஸ்பீடாக இப்படி போகிறக்கு உரிமை கிடையாது. போகலாமா? போகலாம். சோளமுத்தா திருப்பிக்கலாம். மாற்றி மறுபடியும் அங்கே ஒரு 2 வீலர் நிற்கிதுல்ல, அங்கே லெஃப்ட்டில் போகணும். எங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட். ஆமாம், லைட்டாக எக்ஸிலேட்ரு. ரைட்டுண்ணா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அங்கே 2 வீலர் ஒன்று நிற்கிதா? ஓ, அங்கே லெஃப்ட்டில் போகணும். அது ரைட்டுன்னு எனக்கு தெரியும் சாமி. செகண்ட் கீர் போட வைக்கலாம், திருப்பிக்கலாம். நான் மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறோமா? எப்படி நீ வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்புறம் மறுபடியும் அதே வீட்டுக்கு போகிறோமான்னு போகாமல் விட்டுருமா? நேராக போகலாம். இல்லை, மெயின்டைன் பண்ணும். கிளச்சை எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும் தங்க. நீ என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலுமே வண்டி ஸ்லோ மோஷனில் இருக்குன்னா கால்வாசி மட்டும்தான். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இதுக்கிடையில் வண்டி நியூட்ரல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். மறுபடியும் ஃபஸ்ட் கீர். கிளச் எவ்வளோ எடுக்கணும்? கால்வாசி தான். போகலாம். லைட்டாக எக்ஸிலேட்ரு, செகண்ட் கீர். அக்கா 5:30 மணிக்கு துரத்தி விட்ருவாக்கா. 5:30 மணிக்கே கிளம்பிடுவீங்களா? காலையில் 9 மணி வரைக்கும். ஆமாம். கொஞ்சம் சீக்கிரம் இன்னைக்கு 3 பேர் வச்சா வந்து செஞ்சுட்டாங்க. ரிலாக்ஸ், இதாக போகணும். அங்கே போய் ரைட்டில் போகணுண்டாதாங்க. நிதானமாக இருக்கணும் சாமி. நம்ம இப்படி தான் ப்ராசஸிங்க. மவுஸை பிடிச்சி கடை நாட்டுவியா? லேப்டாப்பை கையில் வச்சு டக்கு தட்டுவியா? அதோட ஸ்மூத்னஸ், அந்த அவ்வளோ ஸ்மூத்னஸ் இருந்தால் மட்டும்தான் இதை நீ சொல்கிறத கேட்கும். கார் வந்து உங்க கூட சூப்பராக பேசும் சாமி. பட் நீ அந்தளவுக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெயிட் பண்ணி மெயின்டைன் பண்ணால் போகும். மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் போகும். போகுதா? ரைட்டு, போயிடுச்சுண்ணே. இப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் போகும். ரிலாக்ஸ், ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ரிலாக்ஸ். ரைட்டில் போகலாம். ஃபுல்லாக திருப்பணும். பார்க் காலேஜ், கரைப்புதூர் போகணும். அப்படி லெஃப்ட்டு போகணும். காரை நடிக்கணும். லைட்டாக எக்ஸிலேட்ரு, மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, வெயிட், ரிலாக்ஸாக அப்படி மெதுவாக கால்வாசி கால் அடிச்சுன்னா ஸ்மூத்தாக அழகாக போகும். திருப்பி அழகாக போகுதான். இவ்வளோ ஃபீல் இருக்கணும்டாத்தியா எனக்கு. அது கொஞ்ச நாளைக்கு தங்க. ஆனால் ஓட்டிட்டேன். இந்த கார் நான் சொல்கிறது பூரா கேட்கும். இந்த காருக்கு நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற வரைக்கும் அது அப்படி இருக்கணும். போகலாம். அவ்வளோ லைட்டாக எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு, செகண்ட். ஓகே, போகலாம். இந்த அம்மா உட்காந்துருக்காங்களே, அவங்கள தாண்டி லெஃப்ட்டு போகணும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கும். எக்ஸிலேட்டரை விட்டு ஃபுல்லாக கிளச்சு, அவ்வளோதான். மெதுவாக ஃபுல்லாக கிளச். அது திரும்பும். பிரேக் மட்டும் மெதுவாக பிடிச்சிக்கணும். திரும்பிடுச்சா அப்படியே கால்வாசி காலோட வைக்கலாம். கால்வாசி 25. மறுபடியும் ரைட்டில் போகணும். ஹார்ன் அடிக்கணும்.
இங்கேருந்து இந்த ஆட்டோ விட்டு வெளியே வரணும். ஃபுல்லாக கிளச்சு வெயிட் பண்ண மெயிலில் கால்வாசி பிரேக்கு பிடிச்சிட்டே கால்வாசி எடுத்து வண்டி போகுமா? புரிஞ்சுதா? வண்டி நின்று எத்தனை கீர் போடணும் மறக்கக்கூடாது. மறுபடியும் என்ன பண்ணணும்? 250 ரைட்டில் போகிறோம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு சரியா? மறுபடியும் 250 கிராம். பட் 250 கிராம் பிடிக்கும்போது பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போகுதா? மறுபடியும் பிரேக் மட்டும் அவர் மறைக்கிறார் வச்சிங்களா? நான் இறங்கி கூட்டுன்னு ஓடிடுவேன், திரும்பி பார்க்காம ஓடுவேன். சரியா? இல்லைப்பா, அதெல்லாம் நேற்று எப்படி ஓடி வந்து பார்த்தில கன்சல்டிங் காரங்கள்ட்ட இருந்து அந்த மாதிரி ஓடி வந்துடுவேன். மறுபடியும் 250 கிராம் காலை வெயிட் பண்ணு 250 கிராம் காலை எடுத்து வெளியே எடுத்துரு. இன்னொரு பத்தலை. 250 கிராம் எடுத்துன்னா இந்த வண்டி இந்த வைப்ரேட்னு வரும். பட் நீ இங்கே மட்டும் பார்த்துட்டு இருக்கிறியே, இங்கே யாராச்சும் வருவாங்களும் எப்படி பார்ப்பேன்? எப்போ பார்ப்பேன்? நான் வந்தது நானும் திரும்பி ஒரு தடவையே திரும்பி இங்கே பார்ப்பேன்னு பார்க்குறேன். நீ பார்க்கவே இல்லை. அப்படி பண்ணக்கூடாது. போகலாமா? பிரேக் விட்டினா போகும். பிரேக்கு மட்டும் விடு, மறுபடியும் பிடிச்சிக்கோ. இப்படி 6 அடிச்சார் வச்சிங்க. மறுபடியும் பிரேக் விடு. அப்படியே போயிடலாம். திருப்பி அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸிலேட்ரு செகண்ட் கியர் எஸ்ஐமா. எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் பத்தலை சத்தியா எக்ஸிலேட்ரு பத்தலை தேர்ட் கியர் போகலாம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுறோம், எக்ஸிலேட்டர் விட்டுடுறோம், ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, செகண்ட் கியர், கொஞ்சம் பிரேக்கை மட்டும் விட்டுட்டு திருப்புறோம். பட் பிரேக்கை மட்டும் விட்டுட்டு தான் திருப்புறோம்னா நீ கிளச்சையும் சேர்த்து விட்ட. இப்போ தான் கிளச்சை விடணும். காலை எடுத்துட்டு நிதானமாக இருக்கணும். சத்தியா? போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் தேர்ட் கியர். சத்தியா? போகலாம். அதை பிடிச்சி கசக்காதுதாங்க. பப்பி புரியுதா? பப்பி தான் அந்த ஃபீல்லே இரு. சீரக தண்ணி இல்லைண்ணா. நீ என் பப்பி டிஸ்டர்ப் பண்ணினா நான் உன் பப்பி டிஸ்டர்ப் பண்ணுவேன் சொல்லிட்டேன். சரியா? 3வது கீர் போட்டுக்கோ. ஸ்பீடு கம்மியாகிடுச்சுங்க. புரியல? அவ்வளோதான். இவங்க நான் கடையில் முக்கால்வாசிலாம் டேபிள் மேலே வச்சுட்டு தான் போயிடுறாங்க. அது கடிக்காது. போகலாம். நீர் கடைசி போனால் மெயின் ரோடு வந்துடும். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். அது ஒரு டெடிபியருக்குள்ள உயிர் போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொன்ன பேச்செல்லாம் கேட்கும். இதெல்லாம் பேசு. நேராக போகலாம். கிளச்சு ரிலாக்ஸ். நேராக போகலாம். பட் நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கணும். சரியா? வெயிட் பண்ணும். பிரேக் பிடிச்சி நிறுத்தக்கூடாது சாமி. இந்த சுச்சுவேஷன் என்னென்னு வெயிட் பண்ணணும். பட் இப்போ கால்வாசி எடுத்துன்னா போகும். கால்வாசி வெடுக்குன்னு எடுத்துன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிடும் சாமி. வெடுக்குன்னு எடுக்கக்கூடாது. காலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணி டக்குன்னு ஓடிடும். போகலாம். தேர்ட் கியர் போகலாம்.
பண்ணி ஹேண்டில் பண்ணுங்க சத்யா. இங்கே பாருண்ணா, பார்க்கவே இல்லை. சத்யா கூட சேர்ந்த ஒரு ஆட்ரு போல சத்யா. நான் ஒரு அளவாச்சு பார்ப்பேன். ஆமாம், நீ அங்கே பார்த்ததை நான் பார்த்தேனே. நான் ஒருத்தர் அடிச்சு நீ பார்க்கல. நீ அடிச்சது ரெப்ரிடா. அந்த மாதிரி ஹார்ன் அடிக்கணும். ரிலாக்ஸ், அவரை விட்டு என்ன சத்யா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணு, எக்ஸைட் யூஸ் பண்ணு. ரிலாக்ஸ் ஹார்ன் அடிக்கணும்யா. இண்டிகேட்டர் போட்டாருன்னு தோணும் உனக்கு. அவர் ஹார்ன் அடிச்சா நான் பின்னால் வரேன்னு சொல்லணும்னு தோணும்ல. இவரு செல் பேசுகிறாரு, இவருக்கு ஹார்ன் அடிக்கணும். சின்ன சென்ஸ், டக்குன்னு வேலை செய்யணும். அவங்கள பார்த்துன்னு என்னடா இப்படி போகிறீங்கன்னு யோசிக்கிறேன். நீங்கள் அவங்க இப்படி போனாலும் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். நீ எப்படியோ போனால் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்கிட்ட கிளச்சு இருக்குது, பிரேக் இருக்குது. நான் உன்னை இடிக்காமல் என் வண்டியை நிறுத்திக்குவேன். கரெக்டாக? பட் ஸ்பீட் டவுன் ஆனால் கீர் என்ன பண்ணியிருக்கணும் சத்யா? போகலாம். தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் சத்யாவுக்கு. போகலாம் சத்யா, போகலாம். நேற்று இத்தனைக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் வந்து அப்போ கூட நல்லா ஓட்டுனேன். இன்னைக்கு ஜாலி மீனில் இருந்தியா? வீட்டு வாசலே சொல்லி முடிச்சு விட்டேன். வேற ஒன்றும் இல்லை, லைட்டாக பிரேக் ஃபுல்லாக. எங்கள் அம்மா வேற போனோன்னு வச்சிருக்கோம் பூசை. இதில் உனக்கு கார் வேற வேணுமா? கார் இதில் உனக்கு 5 லட்சம் ரூபாய், 1 கோடி. எப்போ 1 கோடி நீ பார்த்தாங்கிற மாதிரி போகலாம். ரிலாக்ஸ், புளி இருக்குது, ரிலாக்ஸ். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. பரவாயில்ல, மெதுவாக அப்படியே உள்ளே இறக்கி ஏற்றிடு, தப்பே கிடையாது. அவ்வளோதான். அப்படியே காலை எடுத்துட்டு எக்ஸைட் போகலாம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அவ்வளோ அவசரமாக வந்து இங்கே நின்னதுக்கு நிறுத்தி நிதானமாக நம்ம பின்னால் வந்துருக்கலாமா? மறுபடியும் ஃபஸ்ட் கீர் கொடுப்போம். அவங்கள சொல்கிறேன், அந்த வேன்கார் நம்ம சுச்சுவேஷன் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தி போகிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. 250 கிராம் தான், 251 கூட கிடையாது. பிரேக் விட்டுருங்க, போகுதா? போகலாம். ஸ்டடி பண்ணுங்கள். அவருக்கு ஹார்ன் அடிக்கணும். போகலாம். எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். ஆமாம், போகலாம். இன்றைக்கி எத்தனை நாள் வச்சுருக்கியா? 10. நேற்றே 10 எழுதி வச்சுருக்கிறேன். ஹார்ன் அடிச்சிருக்கணும். 11வது நாளா சத்யா? இன்னைக்கு 11. டேட் 24 தானே? 11. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா, சொல்லுங்கள். ஓகே அண்ணா, இப்போ நான் வந்துட்டீங்க சார், உங்களுக்கு கூப்பிட்றேன். வந்துட்டீங்களா? ஏன் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு? ஓ, வீட்டில் இப்போ நம்ம வாஸ்ட்டு இருக்கா? ஓகே, சரி நாங்கள் போய்ட்டு கூப்பிட்றேன் அண்ணா. வீட்டுக்கு போய்ட்டு கூப்பிட்றேன். ஓகே அண்ணா. அண்ணா, அந்த சிம்மு போடுற பின்னு போட்டாங்களா? சரி, இல்லை அது இன்ஷால் நீங்கள் வரும்போது கொண்டு வாங்க, பஸ்ஸில் பார்த்துக்கலாம். ஓகே. ரெடியே வந்துச்சு. இப்போ அன்றைக்கி தான் போர்டு இதெல்லாம் மாற்றி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெடிக்க வைப்பீங்க, கடைக்கார படத்தை பண்ணி போடுவீங்க. என்ன இவனாக்கா இவ்வளோ அறிவாக பேசுகிறாள்? ஃபோனு சூடாகிடுச்சின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறந்துட்டா. ஆமாம், ஃபோன் ஒரு 2 செகண்ட் வைக்கலாம், வச்சுட்டு மறந்துட்டா. 20 நிமிஷம் கழிச்சு போய் ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் என்ன ஆகும்? போய் கூட்டிகிட்டு வந்துட்டு ஆயா வந்துட்டு எனக்கு சாப்பிட்டு அப்புறம் எடுத்துறேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்றப்ப வச்சுருங்க, சாப்பிட்டு தம்பி போய் கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாம் ஆயிடுச்சு. அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல, டைரெக்டாக ஃப்ரீசருக்குள்ள வச்சுட்டீங்களா? எடுத்துடலாம்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அது நல்லா இதாயிருச்சு. அப்புறமா என்ன ஆயிடுச்சு, கடைக்காரங்க கீழே வந்தால் தான் சாமி சர்வீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் போடணும். 10 நாளைக்கு முன்னாடி கான்செப்ட் இந்த தெரிஞ்சவங்க அந்த நாட்டை என்னமோ ஃபோன் ஆயிடுச்சுங்க பார்த்து சொல்லுன்னு சொல்லி மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அவரும் 10 நாள் தானே ஆச்சுன்னு சொல்லி
செகண்ட் கீர் மாற்றி கொடுத்துருக்காரு இப்போ. அது எங்கள் ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் இருக்குது பார்த்தீங்களா, அது நிஜமாலுமே ஃப்ரீசர் தான். மேலே செப்பரேட்டாக இருக்குது, டபுள் டோர் இருக்கிறங்காட்டி அது ஃப்ரீசருக்கு உண்டான வேலையை சூப்பராக செய்யும். ஐஸ்கிரீமே வச்சிங்கன்னா அது பார்த்து அது அப்படியே தான் கிடக்கும். அப்படியே தான் இருக்கு. அந்த மெல்டானதுக்கு அந்த எந்த சீனும் கிடையாது. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக இருக்குது. நல்லா அதை வச்சா அது அப்படியே இருக்கும். இல்லை அது நம்ம வீட்டில் 1.5 அடியில் ஒன்று இருக்குது. அது எத்தனை ஐஸ்கிரீம் வச்சாலும் சாப்பிடுவோம். நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் வெயிட் பண்ணு, அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். போகலாம். ஒரு நிமிஷம், அங்கே வண்டி வருது, அங்கே வண்டி வருதுண்ணா, அங்கே பாருங்க. சொல்லிட்டேன் இல்லை. இது என்ன ஒன்று தோன்றப்பெல்லாம் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து எடுத்துட்டு அப்படி அப்படியே சாப்பிட்டே இருக்காங்க. கிளச்சை கால் வசி பிரேக் விட்டுறேன். இது என்ன ஒன்று போகும் எடுக்கும் பேப்பர் அப்படியே வெளியே போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறது. ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸலேட் இன்னும் கொஞ்சம். இது நாளைக்கு சாப்பிட்டு செகண்ட் கீர் கொடுத்தது போக நாளைக்குன்னு வச்சிங்கன்னா நான் சாப்பிடாது. பாப்பா வந்து எதுவும் ஆனால் இவன் மறந்து இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. தம்பி வரக்கூடாது. அவங்க சொல்லுங்க அப்படியே நிறைய விட்டுருவானு. ஃபுல்லாக கிளச்சு அப்படியே பிடிச்சிட்டு நம்ம போய் அங்கே நிறுத்திக்கலாம். பிரேக் போட்டு மிதிக்கக்கூடாது சத்யா. நம்ம சுச்சுவேஷன் இங்கே இப்போ ஃபஸ்ட்டு கீர் மறுபடியும் கால்வாசி பிரேக் விட்டுருங்க. கால்வாசி பிரேக் கிட்ட கால் வச்சுக்கிங்க, தேவைப்பட்டால் பிடிச்சிக்கலாம். திருப்பி அருகில் போனால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாரு. இப்போலாம் வாங்குறதே இல்லைங்க. இப்படி லெஃப்ட் வந்துடலாம். போனமா இந்த ஆளுக்கு ஒன்று கையில் பிடிச்சிக்கோங்க. லைட்டாக எக்ஸலேட்டர் செகண்ட் கீர் இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. பாப்பா எக்ஸலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அவனுக்கு தான் அப்படியே லெஃப்ட்டு திருப்பிக்கலாம். யார் தெய்வமாட்டிருக்கு சத்யா? நம்மளே பெரிய தெய்வம், அவர் நம்மளோட பெரிய தெய்வமாட்டிருக்கு. அங்கே பேர் போகலாம். கால்வாசி எடுத்தாங்க. ஏன் இங்கே நிறுத்தி அங்கே நிறுத்தி நம்மளை அவர் சிரமப்படுத்தி மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு ஸ்டடி பண்ணிக்கோ. இப்படி லெஃப்ட் ஓரமாக வந்துடலாம். அந்த வேன் நிற்குதுல்ல, வேனுக்கிட்ட நிறுத்திட்டு மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்படி ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சிக்கிங்க. வண்டி அழகாக போகும், மெதுவாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்கு எதுவும் 2 பேர் இருந்தால் யாரோ ஒருத்தருக்கு. 2 பேரில் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு லைட்டாக பிரேக் பிடிச்சின்னா வண்டி நின்று செகண்ட் குழந்தைக்கு நீங்கள் நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு. அக்கா போகலாங்களா?